ஒரு சர்வதேச விமான நிலையத்தை கட்டுறதுக்கு 209 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவாகுது. அதிலும் 109 மில்லியன் டாலர் சைனாவிடமிருந்து கடனா பெறப்படுது. இந்த விமான நிலையம் தொடங்கி சில வருடங்கள்லேயே எந்த விமானங்களும் இல்லை, எந்த பயணிகளும் இல்லை. உலகத்திலேயே மிகவும் வெறிச்சோடின சர்வதேச விமான நிலையம் என்றது. இதிலே மிகவும் அதிர்ச்சியான விடயம் என்ன தெரியுமா? இந்த விமான நிலையம் கட்ட தொடங்கும் போது சில அதிகாரிகளால எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இதால வருங்காலத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று சொல்லி. அப்படி இருந்தும் இந்த விமான நிலையம் ஏன் கட்டப்பட்டது? பெறப்பட்ட கோடிக்கணக்கான கடனுக்கு என்ன நடந்தது? இதுதான் மாத்தளை சர்வதேச விமான நிலையத்தின் கதை. வணக்கம், நான் உங்கள் சார்ஜன். நீங்க எங்க சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க இனி வரும் காலங்களில் பதிவிடக்கூடிய அனைத்து காணொளிகளையுமே உங்களால பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இலங்கையில 2வது சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கருத்து முன்வைக்கப்பட்ட போதே அதை மாத்தளையில அமைக்கிறதுக்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அப்போதைய அரசாங்கத்தின் ஸ்ட்ராட்டஜி என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மாத்தளையில புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதுக்கு பதிலாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை விரிவுபடுத்தலாம் என்று சொல்லியும் புத்தளத்துல இருந்த விமான நிலையத்தின் ஓடு பாதையை அவசர கால விமானங்களை தரையிறக்கக்கூடிய வகையில மேம்படுத்தலாம் என்று சொல்லியும் பரிந்துரை செய்யப்படுது. ஏன்னு சொன்னா அந்த இடம் முக்கியமான விமான பாதைக்கு அருகில் இருந்தது. செலவு குறைவா இருக்கும், அதோட சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைவாக இருக்கும் என்று சொல்லி கூறப்பட்டது. ஆனாலும் அந்த பரிந்துரை நிராகரிக்கப்பட்டு மாத்தளையில புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறதுக்கான முடிவை அரசாங்கம் எடுக்குது. இதுக்காக மொத்தமா 209 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்யப்படுது. இதுல 190 மில்லியன் டாலர் சீனாண்ட எக்ஸிம் பேங்க் மூலம் தான் பெறப்படுது. இந்த விமான நிலையத்தின் முதல் கட்ட பணிகள் 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிக்கப்படுது. 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ள விமானத்தின் ஓடுபாதை, விமானங்கள் நிறுத்தப்படும் பகுதி மற்றும் டாக்ஸிவே போன்ற முக்கியமான பணிகள் நிறைவுக்கு வருது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி முதலாவது விமானம் மாத்தளையில தரையிறங்குது. ஆனா அது பயணிகள் ஏறி வந்த விமானம் இல்ல. விமான நிலையத்துல தரையிறங்க வழிகாட்டுற அமைப்புகளையும் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்துற வசதிகளையும் பரிசோதிக்க வந்த பாகிஸ்தான் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் சோதனை விமானம் தான் அது. அதுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல பிரம்மாண்டமா இந்த சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்படுது. ஆரம்பத்துல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் மாத்தளையில விமான சேவையை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல வெற்றிகரமா போறது மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனா சிறிது காலத்திலே அதுல இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றா வெளியால வர தொடங்குது. எதிர்பார்த்த மாதிரி பயணிகள் விமான நிலையத்துக்கு வரையில. மாத்தளை விமான பயணத்தவே மிகவும் குறைவாக இருங்குது. அதோட மிகப்பெரிய ஆபத்தான பிரச்சனை ஒன்றும் ஏற்படுது. விமான நிலையம் இயற்கை சூழல காணப்பட்டதால பறவைகள் தானாகவே வந்து விமானங்கள்ல மோதிர சம்பவங்கள் தொடர்ச்சியா பதிவாகுது. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி கொழும்புல இருந்து மாத்தளை சென்ற சோதனை விமானம் தரையிறங்கிக்க பறவை கூட்டத்தோட மோதுது. அதிர்ஷ்டவசமா அந்த விமானம் பாதுகாப்பா தரையிறக்கப்படுது. சில நாட்களிலேயே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று மாத்தளையில இருந்து புறப்படைக்க இந்த மாதிரியான சம்பவம் ஒன்று பதிவாகுது. 2014ஆம் ஆண்டு பிளை துபாய் நிறுவனத்தின் போயிங் 737 விமானம் புறப்படைக்க மைல்கள் மோதியதால மீண்டும் மாத்தளை விமான நிலையத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாய நிலை ஏற்படுது. இதாலே விமான நிலையத்தின் அமைவிடம் சரியானதா என்று சொல்லி கேள்விகள் மேலும் வலுப்பெற்றது. பயணிகள் இல்லாமை, போதுமான விமான சேவைகள் கிடைக்காமை மற்றும் தொடர்ச்சியான நிதி இழப்புகளால விமான நிலையங்கள் ஒவ்வொன்றாக மாத்தளையிலிருந்து வெளியேற ஆரம்பிக்குது. 2018ஆம் ஆண்டு மாத்தளையில விமான சேவைகளை ஆரம்பித்த நிறுவனங்கள் அங்க இருந்து வெளியேறுது. 209 மில்லியன் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் பயணிகளும் விமானங்களும் இல்லாம வெறிச்சோடின நிலைமையில இருக்குது. அதாலதான் சர்வதேச ஊடகங்கள் மாத்தளை விமான நிலையத்தை உலகத்திலேயே மிகவும் வெறிச்சோடின சர்வதேச விமான நிலையம் சொல்லி அழைக்குது. ஆனா இந்த கதையின் உண்மையான அதிர்ச்சியே இங்கதான் இருக்குது. விமான நிலையம் வெறிச்சோடலாம், விமானங்கள் வெளியேறலாம். ஆனா இதற்காக பெறப்பட்ட கடன் மட்டும் காணாம போய்விட்டது. அந்த கடனையும் அதற்கான வட்டியையும் இறுதியில இந்த நாட்டு மக்கள் தான் செலுத்த வேணும். ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டத்தை தொடங்கும் போது அந்த இடம் சரியானது தானே? அதற்கான தேவை அங்க இருக்குதா? அதுல இருந்து வருமானம் கிடைக்குமா என்ற கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டிய கட்டாயத்தை மாத்தளை விமான நிலையம் எங்களுக்கு சுட்டி காட்டுது. உங்களுடைய கருத்து என்ன? மாத்தளை விமான நிலையத்தை எதிர்காலத்துல வெற்றிகரமா ரன் பண்ண முடியுமா, அல்லது இது இலங்கையின் தோல்வியடைந்த மிகப்பெரிய முதலீடுகள்ல ஒன்றா இருக்குமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.